ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் முதல் நம்பரில் வரப்போகிறீங்களா இல்லை ரெண்டாவது நம்பரா? முதல் நம்பரில் வரணுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. பிராமணர்கள் சீரீஸில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பிராமணன்னாலே சம்பூர்ண அதிகாரம் அடைபவர்கள். பாபா சொல்கிறாங்க, பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த செய்தியை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, அப்பாவோட செய்தியை கொடுக்குறீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இறைவன் பரம்பிதா கிட்டேருந்து நமக்கு சம்பூர்ண சுகம் சாந்தி உங்களுக்கு பிறப்புரிமையாக கிடைக்கும் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அவ்வளோதான் உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கிடையாதே. உங்களால் எவ்வளோ அடைய முடியுமோ அவ்வளோ அடைஞ்சிக்கலாம் அப்படின்னுலாம் நீங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சம்பூர்ண சுகம் சாந்தி நீங்கள் பிறப்புரிமையாக அடைய முடியும், முழு அதிகாரம்னு தானே சொல்கிறீங்க. முழு அதிகாரம் நமக்கு கிடைக்குது. இங்கே முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னா முழுமையான பிராப்தி அடைவது தான் பிராமண வாழ்க்கையே. நீங்கள் பிராமணன் ஆகியிருக்கீங்க, பிரம்மகுமாரிகளாக ஆகியிருக்கீங்க அப்படின்னாலே முழுமையான பிராப்தி அடைகிறவங்க தான் பிராமண வாழ்க்கை வாழ்கிறாங்க. அரைகுறையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சத்திரியர்களாக ஆவாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோதாங்களா எடுக்க முடியும். சக்திகள் பாபா கிட்டேருந்து சுகம் சாந்தியை அரைகுறையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சாலே நீங்கள் சத்திரியர்களாக தான் ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சந்திர வம்சம், அதாவது இந்த திரேதா யுகத்தில் வர்றவங்க பாதியில் தானே வராங்க, இடையில தான் அவங்க வராங்க. அதனால் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதாங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி அறகுறை அப்படி இருந்தீங்க, எவ்வளோ ஆக முடியுமோ அவ்வளோதான் அப்படின்னு ஆனால் நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் அறகுறை தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா பிராமண வாழ்க்கையினாலே ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பூர்ணம் பிராமண வாழ்க்கையினாலே நீங்கள் எல்லாத்தையும் சம்பூர்ண அனுபவம் பண்ணணும், சம்பூர்ணமாக அடையணும் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க தானே. பிராமண வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா குழந்தைகளோட அந்த சகயோகத்தோட சார்ட்டையும் பார்த்துட்டு இருந்தார். சரி, நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சம்பூர்ண அடையணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, ஆனால் உங்களோட சகயோகம், அதாவது பிராமண பரிவாரத்துக்கு நீங்கள் எப்படியெல்லாம் சகயோகம் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த சார்ட்டையும் பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல் நம்பரில் வரணும்னு ஆசை இருக்குது தானே. சரி, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணீங்களோ அதை ஓகே, இனிமையாவது இந்த மாதிரி முயற்சி செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட சார்ட் பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் எல்லாருமே சகயோகிகள் தான். ஆனால் நீங்கள் சகயோகி ஆகின்ற போது தான் சகஜ யோகிகளாகவே ஆக முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு பிராமண பரிவாரத்துக்கு சகயோகம், அந்த நம்ம பிராமண பரிவாரத்துக்கு சகயோகம் பண்ண முடியும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தான் உதவியே செய்ய முடியும், கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு சகயோகம் நம்ம பண்ணுறோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே சகயோகிகள் தான். ஆனால் ஏன்னா நீங்கள் சகயோகிகளாக ஆகும் போது தான் உங்களுக்கு சகஜ யோகாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதிலே பாருங்கள், சகயோகின்ற அந்த வார்த்தை வருது.
அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சக யோகியாக எவ்வளோக்கு எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் வந்து சகஜ யோகிகளாக ஆவீங்க. ஏன்னா சகஜமாக நீங்கள் யோகா பண்ணாதான், பாபாவை நினைவு பண்ணாதான் உங்களுக்கு சுகம் சாந்தியை சம்பூர்ணமாக அடைய முடியும். நீங்கள் அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களாக தானே இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மனசின் மூலியமாக சகயோகம் பண்ணலாம், இல்லை உங்களோட ஸ்தூலமான மற்றவங்களுக்கு சகயோகம் கொடுக்கலாம், உங்களோட பேச்சு மூலிமா மற்றவங்களுக்கு சகயோகம் கொடுத்து அவங்கள எனர்ஜிஃபுல்லாக மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய சகயோகம் வந்து நிறையா பண்ண முடியும். நீங்கள் அதனால் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சுலபமாக நீங்கள் வந்து சகயோகியாக ஆவீங்க. ஐ மீன் சகஜ யோகியாக ஆவீங்க. அந்த சகஜ யோகி மூலமாக நீங்கள் சம்பூர்ண நிலையை, அதாவது முதல் நம்பரில் வர முடியும். முதல் நம்பரில் வரணும் அப்படின்னா நீங்கள் முழுமை நிலையை அடையணும். அந்த முழுமை இல்லை, கொஞ்சோண்டு தாங்க நாங்கள் அதாவது அடையலை அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த முதல் நம்பரில் வர முடியாது. சந்திர வம்சம் தான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும், அதாவது பிராமண பரிவாரத்தில் நீங்கள் இருக்கீங்க, பிராமணர்களாக இருக்கீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து சம்பூர்ணம் ஆகணும். அந்த லட்சியம் உங்களுக்கு இருக்குது தானே, நாங்கள் சம்பூர்ணம் ஆகிடுவோம், முழுமையாக அனுபவம் பண்ணிவிடுவோம். அந்த தூய்மை, அன்பு, ஞானம் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து முழுமை, இந்த சக்திகள், அஷ்ட சக்திகள் எல்லாத்துலேயும் சம்பூர்ணம் ஆகிடுவோம் அப்படின்னு தானே லட்சியம் வச்சுருக்கீங்க. ஏன்னா அந்த லட்சியம் மூலம்தான் நீங்கள் சம்பூர்ண நிலை என்ற அந்த லட்சணத்தை தாரணை செய்யணும். நீங்கள் சம்பூர்ண நிலையை அடையணும் அப்படின்னா சம்பூர்ண நிலை என்ற அந்த லட்சணத்தையும் தாரணை செய்யுங்க. கொஞ்சம் அதுக்கான முயற்சி செய்ய ஆரம்பிங்க. சகயோகம் கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ சகயோகம், அந்த சகயோகத்துலேயும் சம்பூர்ண சகயோகம் கொடுங்க. அவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் வந்து சகஜ யோகியாக மாறிடுவீங்க. சகஜ யோகி மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து சம்பூர்ண நிலையை அடைஞ்சிருவீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து முதல் நம்பர்லேருந்து வர முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சகயோகம் கொடுக்குறேங்க, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் அவ்வளோதான் சகயோகம் கொடுக்க முடியும் அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு சகஜ யோகமும் ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து சகயோகிகளாக ஆக விருப்பப்படுறீங்க அப்படின்னா முழுமையாக சம்பூர்ணமாக சகயோகம் கொடுங்க. முழுமையாக அதனால் உங்களுக்கு தான் பிராப்தியும் கிடைக்குது. முழுமையான அந்த சகஜ யோகியாக நீங்கள் ஆயிடுவீங்க. அதன் மூலம் சம்பூர்ண அந்த குணங்கள், தெய்வீக குணங்கள், சக்திகள் எல்லாத்துலேயும் சம்பூர்ணம் ஆயிடுவீங்க. முதல் நம்பர்லேருந்து நீங்கள் வர முடியும் அப்படின்னு பாப்தாதா நமக்காக சொல்கிறாங்க. இன்றைக்கி முரளியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கேட்போம். பாபா சொல்கிறாங்க, 16/5/2025 இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு வந்து ஒரு பாபா கிட்ட தானே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது இல்லையா. என்னுடைய பாபான்னு நீங்கள் அன்போடு தானே சொல்கிறீங்க. என்னோட பாபா, ஏன்னா எவ்வளோ ஆஸ்தி கிடைக்குது பாபா கிட்டேருந்து. கேள்வி வந்து என்னென்னா, எந்த ஒரு தேகதாரி மனிதர்களோட பேச்சையும் பாபாவுடன் நீங்கள் வந்து ஒப்பிடவே முடியாது. ஏன் பாபா சொல்கிறாங்க, ஏன்னா பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அது வந்து மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களை நீங்கள் வந்து கேட்குற நீங்களும் வந்து எப்படி ஆகுறீங்க, மகான், அதாவது புருஷோத்தமர் ஆகிடுறீங்க. பாபாவோட இந்த மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக உங்களை வந்து மாற்றிடும். மனிதர்களின் சொற்கள் வந்து மகா வாக்கியமே கிடையாது. அதனால் மேலும் நீங்கள் வந்து அதை கேட்டு என்ன நீங்கள் கீழே தானே இறங்கி வந்தீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல் வந்து, இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு. பாபா சொல்கிறாங்க, இந்த
பாடலின் முதல் வரியில் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா, மற்ற முழு பாடலும் எதற்கும் அது பொருள் கிடையாது. எப்படி கீதையின் பகவான் வாக்கு மன்மனாபக, அதுக்கப்புறம் மத்யாஜி பவன்ற அந்த வார்த்தைகள்லாம் சரியாக இருக்குதோ, அந்த மாதிரி தான் இது மாவில் சிறிதளவு உப்பு சேர்ப்பது போல் சொல்லப்படுது. இப்போ பகவான் என்ன சொல்லப்படுவார் அப்படின்னா, இதே குழந்தைகள் நல்லபடியாக நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்க. பகவான் என சிவபாபாவை தான் அழைக்கிறாங்க. இந்த பகவான் யாரை சொல்கிறாங்க? சிவபாபா உங்கள் முன்னாடி இப்போ உட்காந்து இந்த ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கனே, என்ன தான் பகவான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பகவான் தான் இப்போது இங்கே வந்திருக்கேன். அது எங்கே? வேஷ்யாலயத்திற்கு. இனிமையிலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் எல்லாருமே ஆத்மாக்கள் தான். நீங்கள் எல்லாரும் ஆத்மா தானே. நம்ம ஆத்மா அவினாஷி என்பதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க. ஆனால் இந்த தேகம் வினாசி, அழியக்கூடியது. நம்ம ஆத்மா இப்போது நம்மளோட பரம்பிதா பரமாத்மா கிட்டேருந்து இந்த மகா வாக்கியத்தை கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு அந்த போதையை ஏற்படுத்தணும். உள்ளுக்குள்ளே நான் பகவான் சொல்கிறத கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அந்த சிந்தனை இருக்கணும். அதனால் நீங்களும் எப்படி ஆகுறீங்க? மகான் ஆத்மாக்கள்லேயே உத்தமவர்களாக நீங்கள் ஆகுறீங்க. மற்றபடி மகாத்மாக்கள், குரு இவங்களோட இதெல்லாம் மகா வாக்கியம்லாம் சொல்லவே முடியாது. சிவோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, நானே சிவன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது சரியான வாக்கியமே கிடையாது. இப்போ நீங்கள் பாபா கிட்டேருந்து இந்த மகா வாக்கியங்களை கேட்டு மனம் மிக்கும் மலர்களாக ஆகுறீங்க. ஏன்னா முள் மற்றும் மலர்களுக்கிடையே நீங்கள் எவ்வளோ வேறுபாடு உள்ளது அப்படின்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. முள்ளுனா அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாங்க, மலர்னா அப்படியே அது பூ போல் இருக்கும். இப்போ குழந்தைகள் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்லலை. இவருக்குள்ள இந்த பிரம்மா பாபாவுக்குள்ளே சிவபாபா சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா இவரும் ஒரு ஆத்மா தான். இந்த பிரம்மா பாபா உடம்புல இருக்கவரும் ஒரு ஆத்மா தான். ஆனால் இதை மகா வாக்கியத்தை சொல்கிறது பரமாத்மா. அதனால் நீங்கள் இப்போது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஆத்மாக்களாக, உத்தம ஆத்மாக்களாக ஆகிட்டுருக்கீங்க. இதை நீங்கள் கேட்குறதுனால, பகவான் சொல்கிறத கேட்குறதுனால நீங்களும் உத்தமர்களாக ஆகிட்டுருக்கீங்க. ஆனால் இந்த பகவானை என்ன சொல்லிட்டாங்க? பகவான் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது இனிமையாக இருக்காது. உங்கள்லேயே கூட சில பேர் தான் என்ன மிகுந்த அன்போடு உள்ளுக்குள்ளே நினைவு செய்கிறாங்க. அங்கே மனைவி கணவனை எப்படி ஸ்தூலமாக நினைவு செய்கிறாங்க. இது ஆத்மாவும் பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு, பரமாத்மா கிட்ட செய்யக்கூடிய இந்த அன்பு, இது ஸ்தூலமான விஷயம் கிடையாது. இது சூட்சமானது. பக்தி மார்க்கத்தில் இவ்வளோ அன்பெல்லாம் யாரும் பூஜைலாம் செய்ய முடியாது. அந்த அவ்வளோ அன்பெல்லாம் அங்கே இல்லை. ஆனால் நீங்கள் தந்தையை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு, அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, சரியான முறையில் நினைக்கும் போது அவ்வளோ அன்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்குது தானே. ஆத்மா சொல்லுது, என்னுடைய பாபா. ஆத்மாக்கள் நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான். ஒவ்வொரு சகோதரரும் சொல்கிறாங்க, பாபா எனக்கு தனது அறிமுகத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அன்பு எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது நமக்கு கிடச்சிதுன்னா அப்போது அவங்க மேலே அதிகமான அன்பு ஏற்படும் தானே. தந்தையிடம் குழந்தைகளுக்கு அன்பு இருக்குது. ஏன் தெரியுமா? தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ஆஸ்தியோ அவ்வளோக்கு அவ்வளவு குழந்தைகளோட அன்பும் இருக்கும். ஆனால் தந்தைக்கிட்ட எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லைன்னா, அப்புறம் தாத்தா கிட்ட தான் நிறைய ஆஸ்தி இருக்குது.
அப்படின்னா அப்புறம் தந்தை மீது அவ்வளோ அன்பு இருக்காது. அப்புறம் தாத்தா மீது தான் அன்பு அதிகமாக ஏற்படும். ஆனால் இவரிடம் வந்து சொத்து கிடைக்கும்னு இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. சிவபாபா கிட்ட இருந்து இப்போது நமக்கு நிறைய சொத்து கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து, அதுவும் எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற சொத்து தான். இங்கே வந்து கொஞ்சோண்டு கொடுக்கறதெல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லையற்றது. நீங்கள் அதை வந்து இப்போ நல்லபடியாக குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே. பாபா அதுக்காக தான் நமக்கு கல்வி கற்றுத்தராரு. ஏன்னா இந்த கல்வியை படித்து தான் நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஆக முடியும். மகிழ்ச்சி, ஏன்னா அப்பா கிட்டேருந்து நமக்கு சொத்து கிடைக்குது, அதுக்காக தான் நம்ம அப்பாவை நினைவு பண்ணுறோம் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியோட நினைவு பண்ணுவீங்க. அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த எண்ணங்கள், ஏன்னா மனசு வந்து எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ ஞானத்தை வந்து நமக்கு பாபா வந்து சொல்லித்தராரு. அந்த ஞானத்தை நம்ம சிந்திக்க சிந்திக்க அவ்வளோ குஷி ஏற்படுது. அந்த குஷி உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் பாபாவை வந்து சரியாக வந்து நினைவு பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் கேளுங்க, உங்கள் அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை உடனே சொல்லிவிடும், எங்கள் அப்பா இவங்க தான் அப்படின்னு. ஆனால் நமக்கு இப்போது வந்து எல்லையற்ற தந்தை கிடச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து தந்தை யாருமே கிடையாது. இவர் தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை. அதனால் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ளே குஷி இருக்கணும். நம்ம அந்த யாத்திரை நம்ம போகிறோன்னா அது வந்து இவ்வளோ குஷியெல்லாம் இருக்காது. ஏன்னா அது வந்து பிராப்தி எதுவுமே கிடைக்காது. இங்கே அதாவது அங்கே போய் தரிசனம் தான் செய்வீங்க. அங்கே ஒரு கோயிலுக்கு போவீங்க, சிலையை பார்த்துட்டு தரிசனம் செய்துட்டு வருவீங்க. அதனால் வீணாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த கால்களும் அப்படியே நடந்து நடந்து அவ்வளோ சுற்றி சுற்றி கால்கள்லாம் தேஞ்சு போயிடுது. இன்னொன்று வந்து பணமும் செலவாகுது. நிறைய பணம் வந்து அதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. பைசா அதிகம் இதுக்கு வந்து செலவாகுது. பிராப்தியும் எதுவுமே கிடையாது. அதனால் பக்தி மார்க்கத்தில் வருமானம் வந்து கிடைக்குதுன்னா பாரதவாசிகள் தான் அப்புறமேட்டு மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. பக்தி மார்க்கத்தில் எதுவுமே பணம் எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ அங்கே போய் போய் அவங்களுக்கு நேரம் தான் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. பணம் எதுவுமே பணக்காரங்களாக ஆகிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கோயில்கள் முதலியவற்றை கட்டுவதற்கும் வந்து கோடிக்கணக்கில் பணமும் செலவு செய்கிறாங்க. உங்களுடைய அந்த சோம்நாத் ஆலயம் ஒன்று மட்டும் கிடையாது, எல்லா ராஜாக்களும் வந்து நிறையா கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நிறைய கோயில் இருக்குது. தந்தை உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு தந்துட்டு போனேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உலகின் எஜமானராக ஆக்கிட்டு தானே போனேன். ஒரு தந்தை தான் இது போல் சொல்லுவார் இல்லையா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்துட்டு உங்களை இது போல், அதாவது தேவதையாக ஆக்கிட்டு போனேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து என்னவா ஆகிட்டீங்க? இது வந்து புத்தியில் உங்களுக்கு இருக்கணும் இல்லையா. நாம் எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தோம், இப்போது புனர்ஜென்மம் எடுத்து 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 இப்போ தரையில் வந்து விழுந்துட்டோம், சோழி போல் ஆகிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. ஆனால் இப்போ அப்பாவை தெரிஞ்ச உடனே ஒரே பிரகாசம். ஏன்னா மீண்டும் பாபா கிட்ட வந்துட்டோம். அப்போ நம்மளை வந்து மீண்டும் உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிடுவார். இந்த எல்லா இழந்து போன எல்லாத்தையுமே நம்மளுக்கு திரும்பவும் கொடுத்துருவார் அப்படின்னு அவ்வளோ குஷி உங்களுக்கு. அதனால் இந்த ஒரு யாத்திரையில் தான் ஆத்மாக்களுக்கு தந்தை வந்து கிடைக்கிறாரு. அதனால் உள்ளுக்குள்ளே இந்த அன்பும் இருக்கணும். குழந்தைகள் நீங்கள் வந்து இங்கே வர்றீங்கனாலே நாம் இந்த தந்தைகிட்ட போகிறோம் அப்படின்னு புத்தியில் இருக்கணும். அவரிடமிருந்து நமக்கு மிகுந்த உலகத்தின் ராஜ பதவி கிடைக்குதுன்னு அந்த குஷியாக கிளம்பி வரணும். நீங்கள் வந்து யாத்திரைனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்கள் வந்து மதுபனுக்கு வரீங்க, பார்க்க வரீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நினைவு யாத்திரைக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட புத்தி மூலமாக ட்ராவல் பண்ணி வரப்போகிறீங்க. இதுக்கு செலவு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அடையக்கூடிய அந்த குஷி, அந்த அன்பு, இது வந்து எல்லையற்றதாக இருக்குது.
அதனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம குஷி இருக்கணும், அந்த குதூகலம் வரணும். நம்ம அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்போ மீண்டும் அவரை சந்திக்கிறோம், நமக்கு வந்து தெய்வீக குணங்களை வந்து தாரணை செய்வதற்காக யுக்திகள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா வீட்டிலேருந்து வெளியில் வரும்போதே அந்த உள்ளுக்குள்ளே அந்த குஷி இருக்கணும். எப்படி வந்து ஒரு கன்யா வந்து கணவனை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்னா நகைகள்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு முக மலர்ச்சியோடு வராங்க. ஆனால் அந்த முகம் வந்து மலர்வது வந்து எதற்கு? துக்கத்தை அடைவதற்காக. ஆனால் உங்கள் முகம் மலர்வது எதற்கு? சதா நீங்கள் சுகம் பெறுவதற்காக. அதனால் அப்படிப்பட்ட தந்தையிடம் வரும்போது எவ்வளோ குஷி இருக்கணும். பாபாவை நினைக்கவே முடிய மாட்டேங்குது. நினைவு பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ அதுக்காக காத்திருக்கணும். அந்த டைம் வரப்போகுது, சரி நம்ம போயிட்டு பாபாவை சந்திப்போம் அப்படின்னு குஷியாக கிளம்பி வரணும். பரந்தாமத்துக்கு வந்து சூட்சும லோகத்துக்கு ஃபஸ்ட்டு வரணும். சூட்சும லோகம் அந்த வெள்ளை கலரான அந்த அந்த ஃபுல்லாக வெண்மையாக இருக்கும். அங்கே வந்து பிரம்ம பாபா உடம்புல சிவ பாபா இருக்கார். அவர்கிட்டேருந்து அந்த நெத்தியிலேருந்து அந்த அந்த ஒளி ரூபமான அந்த சிவ பாபா கிட்டேருந்து நமக்கு ரேஸ் வருது. ஆத்மாவாகவே எனக்குள்ளே அது போய் சேருது, அந்த சக்தி நான் அனுபவம் பண்ணுறேன் அப்படின்னு அதை அனுபவம் பண்ணணும். ஃபஸ்ட்டு அன்பு, அமைதி, தூய்மை எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிவிட்டு பாபா கிட்ட வந்து சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பரம்பிதா பரமாத்மாவை மேலே பரந்தாமத்துக்கு போகணும், அதையும் மேலே அப்பாவை போயிட்டு சந்திக்கணும். அங்கே வந்து எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு கலர் அந்த பொன்னிறம், பொன்னம்பலத்தவா அப்படின்வாங்க. அந்த மாதிரி பொன்னம்பலம் ஆனால் அந்த இடம் அது ரொம்ப அமைதியான ஒரு வீடு. அங்கே வந்து ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய நம்ம சிவபாபா அவரை போயிட்டு நம்மளும் அங்கே எப்படி இருக்கோம், ஆத்மாவாக தான் இருக்கும், அவரும் ஆத்மா, ரெண்டு பேருமே சந்திக்கிறோம். அப்போ வந்து அவர்கிட்டருந்து கிரணங்கள் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வருது, சுகத்துக்கான கிரணங்கள், அந்த அதீந்திரிய சுகம். அதுக்கு வந்து எல்லோ கலரில் அந்த ரேஸ் வந்து இந்த கிரணங்கள் நமக்குள்ளே வருது. இதை நல்லா அனுபவம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி நம்ம வரோம். இது தாங்க அந்த நினைவு யாத்திரை. இந்த நினைவு யாத்திரை பண்ணும் போது எவ்வளோ குஷியாக இருக்குது. அதுக்கு தான் வந்து இந்த படிப்பும் உங்களுக்கு பாபா வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆத்மாக்கள் வந்து எல்லாருமே வந்து ஆசிரியர், ஏன்னா ஆசிரியராக இருக்கார் இல்லையா பாபா, அதனால் படிப்பு சொல்லித்தராரு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பாவனமாக்குறாரு, ஆத்மாவை பாவனமாக்கி அதுக்கப்புறமேட்டு கூடவே அழைத்தும் செல்கிறாரு. நம்ம ஆத்மா இப்போ வந்து ராவண ராஜ்யத்திலேருந்து விடுபடணும் உள்ளுக்குள்ளே. ஏன்னா ராவண ராஜ்யம்னாலே ஒரு ஜெயில் தானே, ஜெயிலில் வந்து சீதைகளை வந்து மாட்டி வச்சிருக்கிறான் இந்த ராவணன். ஸோ அந்த ஜெயிலேருந்து விடுதலை நம்மளுக்கு கிடச்சாலே எவ்வளோ குஷி. முதல்ல இந்த உடம்புன்ற அந்த ஜெயிலேருந்து நம்ம விடுதலை ஆகிறோம், பரமாத்மா கிட்ட போகிறதுனாலே விடுதலை அடைஞ்சு தானே போகிறோம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து படிப்பை நல்லா படிக்கணும். மாணவர்கள் யார் வந்து நல்லபடியாக படிக்கிறாங்களோ, ஏன்னா படித்து நல்ல மார்க் வாங்கினா தானே பாஸ் ஆக முடியும். குழந்தைகள் நீங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பாபா நாங்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் நிச்சயமாக பாபா ஸ்ரீ நாராயணனா ஆகியே தீருவோம் அப்படின்னு. அப்போது நீங்களும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். அதாவது நம்ம வந்து சத்தியமாக நான் இந்த கதையை வந்து கேட்டுட்ருக்கோம், ஏன்னா அது வந்து சத்திய நாராயணன் கதை அப்படின்னு சொல்கிறாங்க, நாராயணிலிருந்து நாராயண ஆவதற்கான கதைன்னு. ஆனால் உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி ஆக போகிறீங்க. அப்போது உங்களுக்குள்ளே அந்த போதை இருக்கணும், நான் நிச்சயமாக ஸ்ரீ நாராயணனா ஆவேன், நான் நிச்சயமாக ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆவேன் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ளே அந்த போதையோடு இந்த படிப்பை வந்து படிக்கணும். எப்படி வந்து சிவபாபா ஜென்மம் எடுத்தார், எப்படி வந்து இங்கே வந்தார், யாருக்கும் எதை பற்றியும் தெரியல. பக்தியில் என்னென்னமோ சொல்லிட்டாங்க கதை. ஆனால் வந்து வருடம் மட்டும் இந்த ஜெயந்தி மட்டும் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி சிவபாபா இந்த சிவன் வந்தார்
அப்படி இப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் வந்ததுனால தானே இந்த முழு உலகமும் சொர்க்கமாக மாறுது. நமக்கு அவ்வளோ நன்மைகள் ஏற்படுது. அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து ஆழமாக நினைவில் இருக்குது. அதே மாதிரி சிவ ஜெயந்தி கொண்டாடுற மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியும் வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் தான் முதல் இளவரசனாக இருந்தார் இல்லையா, அதனால் அவரோடதையும் கொண்டாடுறாங்க. நீங்கள் எல்லாருமே அங்கே இருப்பீங்க, ஆனாலும் கிருஷ்ணர் தான் வந்து முதல்ல பாஸ் ஆகிறதுனால, முதல்ல அவர் இளவரசனாக இருக்கிறதுனால அவரோட மகிமையும் வந்து அவரோட ஜெயந்தியும் வந்து கொண்டாடுறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கணும். நீங்கள் அவர் வந்து என்ன காமிக்கிறாங்க, கம்சபுரியில் வராரு அப்படி இப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி பாபா வந்து தந்தைக்கிட்ட இருந்து இது எல்லாமே கற்றுக்குறோம் அப்படின்னு குஷியாக நீங்கள் கற்றுக்குறீங்க. எங்களுக்கு இன்னார் மூலம் எங்களுக்கு இந்த புத்தியில் வந்து பதிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து எங்களுக்கு இவங்க நல்லபடியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் பாபா வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவ்வளோதான், அன்னைக்கிலேருந்து அப்போலேருந்து பாபாவை தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் யாராவது வந்து ஞானம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஞானத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாபாவை நினைவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்ம எல்லாருமே. அதனால் இந்த யாத்திரை வந்து பெரியதுலேயும் பெரியவரான தந்தையிடம் நம்ம யாத்திரை செய்கிறோம். அந்த பயணம் ஆத்மாக்கான பயணம். ஆனால் பாபா வந்து ரொம்ப சைத்தன்யமாக இருக்கார். குழந்தைகளும் நீங்களும் வந்து சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஜட யாத்திரை. ஏன்னா ஃபிசிக்கலாக போயிட்டு வரணும். ஆனால் இது வந்து கண்ணால் நாங்கள் போயிட்டு வந்தோம், பரந்தாமத்துக்கு போயிட்டு வந்தோன்னு யார்ட்டையாவது சொன்னோன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து சைத்தன்யமாக நடக்குது. ஆனால் நம்ம ஆத்மா வந்து பேசுகிறோம். அதே மாதிரி தான் பரமாத்மாவும் இப்போ பேசுகிறாரு நம்மக்கிட்ட இந்த முரளி மூலமாக. அதுக்கப்புறம் பரந்தாமத்தில் போயிட்டு நம்ம அவர்கிட்ட பேசும்போதும் அப்பையும் பேசுவார். அப்பையும் வந்து நமக்கு சில ஐடியாஸ் கொடுப்பாரு, சில விஷயங்களை புரிய வைப்பார், அன்பாக வந்து நம்மளை வந்து வளர்ப்பார். இந்த மாதிரி நிறைய பேசுவார். ஏன்னா இந்த படிப்பு தான் வரப்போகும் 21 பிறவிகளுக்கு சரீர நிர்வாகம். நீங்கள் இவ்வளோ படிப்பு படிக்கிறீங்க, இந்த நினைவு யாத்திரை பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கும் சகயோகம் கொடுக்குறீங்க, எல்லாம் எதற்காகனா 21 ஜென்மத்துக்கு நீங்கள் இப்போது உழைக்கிறீங்க. பணம், அதாவது ஃபிசிக்கலாக கிடையாது, இது வந்து சூட்சமாக இந்த பணத்தை வந்து சம்பாரிச்சிட்ருக்கீங்க. இது வந்து ஒரு நிர்வாகம் மாதிரி. ஆனால் இப்போது இங்கே படிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு பிறவிக்கு தான் எந்த ஆனால் வந்து சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் எந்த தொழில் போகிறது, என்ன வேலைக்கு போகிறது. பாபா அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதையும் படிங்க அதையும் படிங்க, ரெண்டையுமே வந்து படிங்க, ரெண்டுத்துக்கான அந்த வேலையும் பண்ணுங்க. அதாவது இதுக்கான தொழிலையும் பண்ணுங்க, அதுக்கான தொழிலையும் பண்ணுங்க. நீங்கள் வந்து சன்னியாசிகள் மாதிரி வீடு வாசலை விட்டுட்டு காட்டில் போய் உட்காரணுன்னுலாம் நான் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இல்லற மார்க்கம் தானே. சன்னியாசிகள் மாதிரி வீடு வாசல்லாம் நீங்கள் வந்து திறக்க தேவையில்ல. அதனால் எல்லாருமே இது வந்து படிக்கலாம் மாட்டாங்க. சிலர் வந்து நல்லா படிப்பாங்க, சிலர் வந்து குறைவாக தான் படிப்பாங்க, சிலருக்கு சட்டுன்னு உடனே புத்தியில் பதிஞ்சிரும், சிலருக்கு வந்து சூடான அந்த தோசைகள் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து சொல்கிறாங்க, நாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோம், முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இதுவோ தனிமையில் தான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவ்வளோதான். பிறகு அதுக்கப்புறமேட்டு மறந்துடுவாங்க. தனிமையில் மட்டும் யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதனால் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இதுக்கான படிப்பு வந்து படிக்க முடியும். இதை வந்து ஏன்னா இது உலகம் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த ட்ராமா. நீங்கள் வந்து நினைவு யாத்திரையும் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணலாம். அதனால் சிலருக்கு வந்து இந்த ஞானம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் பெண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களோட கடமை கூட வந்து தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டு அதை வந்து ரெண்டுத்தையும் உயர்த்தணும். உங்களை வந்து அழைக்கிறாங்கன்னா
உங்களோட கடமை அவங்களுக்கு வந்து நன்மை செய்யணும். இரக்க மனம் உள்ளவராக நீங்கள் ஆகணும். ஏன்னா பத்தித்த தமோ பிரதானமான மனிதர்களுக்கு சத்தோ பிரதானமாக ஆவதற்கான வழி நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் தானே இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லா பக்கமும் வந்து போய் நன்மை பண்ணணும். உங்ககிட்ட இருந்து தான் அவங்க வந்து கற்றுப்பாங்க. அவங்க வந்து சொல்லிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது இந்த கங்கையில் போய் குளித்தாதான் வந்து பாவனை ஆக முடியும், அது இதுன்னு நிறையா வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஆத்மா வந்து பாவனைனா ஆகாது. கங்கையில் குளிச்சாலாம் வந்து ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து நினைவு யாத்திரை, பாபாவை கரெக்டாக வந்து யோகா அக்னியில் நினைச்சாதான் வந்து இந்த பாவங்கள் கரைகள் வந்து எல்லாமே வந்து நீங்கி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பவித்திரமாக ஆயிடுவீங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி நம்ம பாபா வந்து எல்லாரையும் கூடவே அழைத்திட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்டில் கூட வந்து கணவன் இருக்கார், இல்லை மனைவி இருக்காங்க, உங்கள் குழந்தைகள், அவங்கெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க. அதாவது அவங்களும் வந்து சொர்க்கத்துக்கு வருவாங்க. இல்லைன்னா வந்து தூய்மையற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு புரிய வைங்க. அதாவது கும்பமேளா, சிவபாபாவோட பக்தர்கள் வந்து சிவன் கோயிலில் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே ஏற்றுப்பாங்க. அதனால் குழந்தைகள் உங்களுக்கு வந்து குஷி இருக்கணும், நம்ம யார்கிட்ட இப்போ போகிறோம். ஏன்னா எவ்வளோ சாதாரணமாக இருக்கார். பாபா கேட்குறாரு, நான் வந்திருக்கேன்னு ஒரு மாயாஜாலம் மேஜிக் ஏதாவது காமிக்கணுமா அப்படின்னு. சன்னியாசிகள் மாதிரி ஆடையெல்லாம் அணிஞ்சிக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்குவா என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்களே ஏதாவது ஆலோசனை கொடுங்க. இந்த மாதிரி இந்த ரதத்தை வந்து அலங்கரிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பக்தியில் கூட வந்து உஷேனின் அந்த குதிரையை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து அலங்கரிக்கிறாங்க. இங்கே வந்து சிவபாபாவோட ரதத்தை வந்து காளமாட்டாக ஆக்கி காமிச்சிருக்காங்க. காளமாட்டு நெற்றியில் வட்டமான இந்த சிவனுடைய சித்திரத்தையும் அங்கே வரைஞ்சி வைக்கிறாங்க. இப்போது சிவபாபா வந்து காளமாட்டு மீதெல்லாம் வராரா என்ன? சரி, கோயிலில் வந்து நந்தி ஏன் வைத்திருக்காங்க? சங்கரன் சவாரி, அவரோட சவாரி செய்கிறதுக்காக இந்த நந்தியில் வருவார். ஆனால் சூட்ச்ம வனத்தில் சங்கரின் சவாரி நடைபெறுதா என்ன? அவர் என்ன அங்கே மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காரா என்ன? ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையாக என்னென்னா, இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கம். இது ட்ராமாவில் இந்த மாதிரி விதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கதையாக இருக்குது. ஆனால் உண்மையாக அதெல்லாமே நடக்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு கதை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளுக்கான நீங்கள் வந்து மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்களோட 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடியாக ஆகணும். அதாவது அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே தெரியணும். அதாவது அவங்களே புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து யாருக்கும் ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும்னுலாம் இல்லை. நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியணும், நம்ம நேற்று இப்படி தான் இருந்தோம், இன்றைக்கி வந்து இப்படி ஆயிட்டோம், நாளைக்கு என்னவா மாற போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியணும் உங்களை பார்த்த உடனே. எப்போது இதனை வந்து அனுபவம் செய்கிறாங்களோ அப்போது வந்து அநேக பிறவிக்கான ஆசைகள் இதெல்லாம் உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அவங்களோட அநேக பிறவிகளுக்கான ஆசை மற்றும் தாகம் எல்லாமே தணிஞ்சு அவங்க போகணும். முக்தி மற்றும் சொர்க்கம் செல்ல அவங்க போகணும். அந்த கடைசியில் வந்து அந்த மாதிரி யாருக்கும் வந்து நம்ம ஞானம்லாம் கொடுக்க மாட்டோம். பார்த்தாலே அவங்களே வந்து நம்ம திருஷ்டியை பார்த்து அவங்களே இந்த முக்திக்கு போகணும், அப்புறம் சொர்க்கத்துக்கும் போகணும். அந்த முழுமை பெறும் அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு சுலபமாகவே தந்தைகிட்டேருந்து ஆஸ்தி பெற ஈர்ப்புடன் அவங்க உங்ககிட்ட வருவாங்க.
ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தில் வந்து நீங்கள் வந்து சதா உறுதியாக இருக்கணும். எனக்கு வந்து ஒரே ஒரு பாபா மட்டும்தான், எனக்கு சப்போர்ட் வந்து பாபா மட்டும்தான், அவர் மேலே மட்டும்தான் எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கடலுக்கு நடுவில் உங்களுக்கு சூறாவளியே வந்தாலும் அதை வந்து சுலபமாக கடந்து விடுவீங்க. அவ்யக்தா ஈஷாரா என்ன சொல்கிறாருன்னா, எப்போ வந்து நீங்கள் தூய்மையின் அந்த தனித்தன்மையுடன் நீங்கள் விளங்குறீங்களோ அப்போது தான் வாரிசு தன்மைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வாரிசு தன்மையும் வெளிப்படும். எல்லைக்குட்பட்ட இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்தில் இந்த மீடியா அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. அது எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கமும் உங்களோட கண்கள் வந்து கவர்ந்து செல்லக்கூடாது. வாரிசுனாலே அதிகாரி, அவங்க வந்து தன் மீது வந்து அதிகாரம் வச்சுருப்பாங்க. எனவே நீங்கள் வந்து இங்கே ஒருபோதும் மாயாவின் அடிமையாகாது. எப்போதும் அதிகாரி நிலையில் பெருமிதத்தில் இருப்பீங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் அதிகாரியாக ஆவீங்க. இங்கே மாயாவுக்கு வசமாகி எல்லாத்துக்கும் கவர்ச்சி, உங்கள் கண்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகாரிகள் கிடையாது, அங்கேயும் அதிகாரியே ஆக மாட்டீங்க. அதனால் இப்போலேருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து அதிகாரியே ஆகணும். அதுதான் தூய்மை தன்மை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலம் முதல் நம்பர்லேருந்து வருவதற்கான படிப்புகளை சொல்லி கொடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.